இப்போ வந்து நம்ம கட்சியோட சிம்பிள் பறிப்போச்சு. அப்ப அண்ணன் வந்து ஓப்பனா குற்றச்சாட்டு பாஜக வந்து என்ன கூட்டணிக்கு அழைச்சாங்க. நான் போலன்றதுக்காக சின்னத்தை பறிச்சிட்டாங்கன்னு ஒரு சும்மா இருக்க கட்சிக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சின்னத்தை கொடுத்தாங்க. 2024 26 இடைப்பட்ட காலகட்டத்தில் திமுக ராஜீவ்காந்தி என்ன வச்சு ஒரு நிர்வாகியே உருவானாங்க. 3000 பேர் இணைந்தார்கள் நாம் தமிழ்ல இருந்து, 2000 பேர் இணைந்தார்கள், இந்த மாதிரி பண்ணாங்க. 2021 சரி 24 சரி 2 வாட்டி உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. திமுக கவர்மெண்ட் நீங்க பேசுனதுக்காக பேச்சு அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி ஏகப்பட்ட பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஏகப்பட்ட தொல்லைகள் கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் டைம்ல இந்த பிரச்சனைலாம் விட்டு பாஜக இதுல இருக்கு, டிஎம்கே இருக்கு, இந்த கட்சிகள்லாம் விட்டு டிவிக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நிறைய அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ அது மட்டுமே காரணமா போயிடுச்சு. 8 வரதுக்கு நீங்க நிறைய திட்டங்கள் அறிவிச்சிங்க, ஏஐ போட்டு பேசுனீங்க, நிறைய புது திட்டங்கள் அறிவிச்சிங்க. ஆனா பிரதானமா பார்க்கப்பட்டது தாவைக்கா மட்டும் தான் தாக்குறாங்க, பிஜேபி விட்டாங்க, டிஎம்கே விட்டாங்க. காங்கிரஸ் கட்சியோட கொள்கையா இருக்கிறது என்னது? தமிழ் தேசியம். 2009 திமுக காங்கிரஸ் கூட்டணி அதை பத்தியே மறந்துட்டாங்க. நீங்க பேசியிருந்தாலுமே அதை பத்தி மறந்துட்டாங்க. டிவிக்கு மட்டும் தான் தாக்குறாங்க. ஸோ அவங்க இது பண்ணிட்டாங்க, விஜயால் தான் நம்ம வாக்கு பறிப்போ போது அப்பயும் கணிச்சிட்டாங்க. அதனால தான் போச்சு. இல்லை அவங்களோட திட்டங்கள் கொள்கையை மட்டும் ஸ்ட்ராங்காக பேசியிருந்தாங்கன்னா இது நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி அது உண்மைன்னு பார்க்குறீங்களா? அது நீங்கள் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்னு வார்த்தை பயன்படுத்துங்க. அது ஒரு கருத்து உருவாக்குறோம். நானோ தம்பி இடுமானம் கார்த்திகோ அண்ணன் சீமானவர்கள் வந்து ஒரு இடத்துல கூட நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு முழுக்க 188 தொகுதிக்கு போனாங்க. 188 சில தொகுதிக்கு மட்டும் தான் போக முடியல, தொகுதியாக போக முடியல. கிட்டத்தட்ட ஒரு 41 நாட்கள் களத்தில் பிரச்சாரம். பெரும்பாலான பிரச்சாரங்கள் எல்லாமே இணையதளத்துக்கு நீங்கள் இன்னைக்கு வேணா போய் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. எல்லா கூட்டங்கள் ஒரு நாளைக்கு 8 கூட்டம், காலையிலேருந்து மாலை வரைக்கும். எந்த இடத்துலையும் முழுமையாக தாவேக்காவை எதிர்த்த சீமானவர் பேசல. போற போக்குல அவர் வந்து பூசாவத்தில் வந்திருக்காரு, ஒரு மாற்றம்னு சொல்லி வராரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஒழிய அவரை வந்து விமர்சனம் பண்ணவே இல்லை. முழுக்க நான் வந்தா என்ன பண்ணுவாங்கிறத அண்ணன் சீமானவர்கள் பேசுனாங்க. நாங்க தேர்தல் பரப்புரைகள்ல ஒரு 50 நிமிடங்கள் பேசுறோம்னா 40 நிமிடம் கடந்த கால 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியினுடைய அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை, அவங்க ஆட்சி நடந்த தவறுகளை தான் நாங்கள் முழுமையாக பேசியிருக்கிறோம். ஈழப்படுகொலை குறித்து, காங்கிரஸோடைய துரோகம் குறித்து, அதில் திமுகவுடைய துரோகம் குறித்து, திராவிடத்துக்கும் தமிழ் தேசத்துக்குமான அந்த யுத்தம் குறித்து, முரண்கள் குறித்து எல்லாத்தையும் களத்தில் வைக்கிறோம். கடைசியா தாவேக்காவை விமர்சனம் பண்றோம். ஒரு நடிகர் ஒருத்தர் நாடாளுங்கிற ஆசையோட சினிமா மட்டுமே முன்வைத்து வராரு, சித்தாந்த பின்னணியில் வராரு அப்படிங்கிற கேள்வியாக தான் எழுப்புறோம். இன்னும் குறிப்பா கரூர் விவகாரமா இருக்கட்டும், அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்காதா இருக்கட்டும், அவருடைய கொள்கைகள் முரண்பாடான அவருடைய கொள்கைகளா இருக்கட்டும், இதையெல்லாம் கேள்வி எழுப்புறமே ஒழிய மற்றபடி அவர் தேர்தலில் போட்டி போட்ட வேட்பாளர்கள் குறித்து கேள்வி எழுப்புறோம். மற்றபடி முழுக்க தாவேக்காவை எதிர்த்தாங்க அப்படிங்கிறது ஒரு கற்பனை வாதம், அது ஒரு கருத்து.